கறிக்கும் கறிக்கும் அண்ணா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு? நீ இப்போ இவ்வளோ நாள் சொன்னேல, அது சொல்லு. என்னது? நான் எப்படி போகணும் பாம்பு வந்தா? காணுதா ஒன்றும் அப்புறம் பண்ணக்கூடாது. ஆனால் விஷயம் தான் வரும். இந்த கனவை அழுக்கியாய் வந்துடுச்சு. இந்த மழை பெய்ஞ்ச வீட்டில் பார்த்துட்டு இருந்தா அப்போ கனவே வந்துடுச்சு எனக்கு. தூங்கிட்டு இருக்குதேன். அப்புறம் கனவு இங்கே வந்துச்சு. அப்புறம் அம்மா கட்டி பிடிச்சி படுத்தேன். அங்கே இருக்குது அம்மா கட்டி பிடிச்சி படுத்தேன். நல்லா தூங்கிட்டு இருந்தானா அப்படியே வந்துடுச்சு. அதான் பாம்பு துரத்துச்சுல, அதுக்கு என்ன சொல்ற? நான் எப்படி போகணும்? பார்த்து போகணுமா எப்படி? பார்த்து தான் போகணும். அப்புறம் வெடி இருந்து வரும். அப்புறம் கெட்ட படிக்க பண்ணவே கூடாதா? நான் விசிதான் படுவோம். அதான் என்னதான் பண்ண இதை வச்சு? நீ சொல்லு. என்னத்தை சம்மந்தம்? கீழே கீழே இருந்து வரும். தொடச்சிட்டு போனா இங்கெல்லாம் வாடுக்கூட கட்டி வச்சு அப்படிலாம் பண்ணாதா? ஆனால் செத்து போயிடும். ஆனால் இங்கெல்லாம் வட்டு வந்துருக்கோம். இங்க போட்டா இப்படியே செத்து போயிடும். அப்படிலாம் பண்ணாத. உனக்கு இங்க புண்ணு வந்துருக்கு. அப்படிலாம் பண்ணவே கூடாதா? சரி 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 சரி. அப்படின்னா கனவு இருந்து வெளியே வரும். அப்படின்னா கேட்டபடிக்கு இல்லை பண்ணவே பண்ணாதா? ஓகேடா. அப்படிதான் வெளியே இருந்து அதை சுற்றில போயிடும். அப்படிலாம் பண்ணாத. வாங்க சொல்லு. அதை இங்கே வெளியே வந்து சுற்றியே வேண்டாம். எங்காவது தூக்கி போட்டுடலாம். எனக்கு இவ்வளோ சுற்றி வச்சிருக்கோம். நான் ஒன்று வச்சுக்கலாம். டாக்டர் சத்து வச்சுக்கலாம். ஆனால் கண்ணாடி பத்துக்கவே வச்சுக்கிறேன். கண்ணுல தூக்கி போயிட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிடும். வேண்டாம் தரலாம். வேண்டாம் அப்படின்னு கண்ணு வேண்டாம். அதான் இப்படி வச்சு இப்படி வந்துச்சு. கடைவுல அப்படிதான் வரும். வயிற்றுக்குள்ள இருக்கிறது அப்போ வெளியே இருக்கிறது எல்லாமே அடுத்தா உனக்கு இங்கேயே புண்ணு இருக்கு. ஆனால் இங்கிட்டும் கண் வந்துருக்கு. என்னோடதான் பிரிச்சு வந்திருக்கு. என்னத்தோ அப்படிலாம் பண்ணாத. குட்டி வச்சு அப்படியே சொல்லி போயிடும். இப்படி குழந்த மாதிரி இருந்துச்சு. குழந்த மாதிரியா? அப்புறம் இப்படியே ஆயிடுச்சு. ஓ, என்னை ஒரு பாம்பு துரத்திட்டு வந்துச்சு, கொத்துச்சு சொன்னேன்ல. அடாட்டா கட்டி வச்சு